மைசூர் பா பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு ஆஷ்வி இன் அஸ்வின். அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்கள் அவதிக்குள்ளாகி இருப்பதாக அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மின்வெட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொடர்ச்சியாக மின்வெட்டு நிலவுவதாக சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் தற்போது மின்வெட்டை போக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். மின்வெட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ளவர்களின் மேம்போக்கான மற்றும் உறுதியற்ற நடவடிக்கைகளால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார். இரவு நேரங்கள் மக்களுக்கு தூங்கா இரவுகளாக மாறியிருப்பதாகவும் இது கொடுமையான ஒன்றாகும் என்றும் தனது அறிக்கையில் கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி. விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கையின் விவரம். தமிழகத்துல தொடர்ந்து மின்வெட்டு அறிவிக்கப்படாத மின்வெட்டு நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டி வரக்கூடிய நிலையில அதிமுகவினுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதுல கோடை காலம் வந்தாலே தமிழகத்தின் மின் தேவை அதிகரிக்கும் என்பதும் அனைவரும் அறிந்தது. பகல் நேரங்களில் வீட்டு மின் உபயோகம் அதிகரிக்கும், அதே நேரம் தொழிற்சாலைகளின் மின் உபயோகமும் கூடுதலாகும். அனைத்து இந்திய அதிமுகவினுடைய ஆட்சி காலங்களில் ஆண்டுதோறும் கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும். 2011 அம்மா அவர்களின் ஆட்சி பொறுப்பேற்ற போதும் தமிழகம் முழுவதும் தினமும் 10 மணி நேரத்துக்கு மேல மின்வெட்டு என்ற கடுமையான நிலைமை 2-3 ஆண்டுகளிலே மாற்றி ஆட்சியில் தமிழகம் மிக மாநிலமாக விளங்கியது. மேலும் கோடை காலத்தில் கூடுதல் மின் தேவை ஏற்படுவதை கணக்கிட்டு காற்றாலை, சோலார் மற்றும் அனல் மின் நிலையங்களில் உற்பத்தியை பெருக்க நடவடிக்கை எடுப்பதுடன் மத்திய அரசு மற்றும் தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்களுடன் குறுகிய கால ஒப்பந்தம் அடிப்படையில் மின்சாரம் கொள்முதல் செய்யப்பட்டு மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டது. புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள மேம்போக்கான மற்றும் உறுதியற்ற நடவடிக்கையால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கடும் மின் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இரவு நேரங்கள் மக்களுக்கு தூங்கா இரவுகளாக மாறியுள்ளது கொடுமையான ஒன்றாகும். பகல் நேர மின்வெட்டால் சமையல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு பொதுமக்களின் தினசரி இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டை எதிர்த்து பாதிக்கப்பட்ட மக்கள் மின்சார அலுவலகத்தை முற்றுகையிடுவதும் சாலையில் போராடுவதையும் ஊடகங்கள் செய்தியாக வெளியிடுகின்றன. சென்னை புறநகர் பகுதியில் இரவில் பல முறை மின்வெட்டு ஏற்படுவதாகவும், குறிப்பாக சென்னை தண்டையார்பேட்டையில் 2வது நாளாக இரவு நேரங்களில் மின்சாரம் இல்லாத நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் புறநகர் பகுதியில் சாலையில் இறங்கி போராடுவதாக செய்திகள் வருகின்றன. இந்த அரசின் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்களின் அன்றாட வாழ்க்கை மட்டுமல்ல, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. சிறு வணிகர் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை பொருளாதார பாதிப்பு இருக்கும் நிலை உருவாகியுள்ளது. எனவே புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு இப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்று சாக்கு போக்கு சொல்லாமல் மின்வெட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். பாலா, விவரங்களுக்கு நன்றி சந்தானம். மைசூர் பா பாதுஷா